ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அனைவருக்கும் சாதிய பாகுபாட்டில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும். சமத்துவத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை காட்ட வேண்டும். சமூக நீதியை பற்றி பேசுகின்ற கட்சியாக மட்டும் இல்லாமல் சமத்துவத்தை நேசிக்கின்ற கட்சி நாங்கள் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை நேசிக்கிறோம். அந்த சமத்துவத்தை பள்ளியில் கொண்டு செல்வோம், அந்த சமத்துவத்தை பள்ளியில் ஆசிரியர்களுக்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரு வெறியுடன் நாம் பணி செய்யவில்லை என்றால் சாதிய பாகுபாடு வளர்க்கக்கூடிய ஒரு அரங்கமாக பள்ளிக்கூடங்களே மாறுகிறது, அதுக்கு தள்ளப்படுகிறது. இதனால்தான் சந்திரனுடைய அறிக்கை வந்தது. ஜஸ்டிஸ் சந்திரனுடைய அறிக்கை அதனால்தான் வந்தது. இந்த அரசு அதை செய்யவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளவு ஆழமாக எழுதப்பட்ட ரெக்கமெண்டேஷனா இருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அமுலாக்கம் செய்ய வேண்டும் என்றால் சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு கல்வி நம்ம பள்ளிகளில் போக வேண்டும். இது உத்தரப்பிரதேசத்துல வராது, இது பீகார்ல வராது, இது ஜார்க்கண்ட்ல வராது, இது தமிழகத்திலிருந்து போக வேண்டிய பள்ளி. தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள் போக வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த அரசு இந்த சமத்துவத்தை நேசிக்கின்ற அந்த பாடமும் கல்வியாக பள்ளிகளில் ஆசிரியர்கள் கொண்டு செல்லுகின்ற ஒரு விஷயமாக இருந்தால்தான் நாங்குநேரி போன்ற சம்பவங்களோ மற்ற பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களோ தொடராமல் இருக்கும்.